நீ எப்படிப்பட்டவன், என்னெல்லாம் பண்ணிருக்க, நீ யாரு கூட இருக்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். யார் இந்த அயலி? என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காளே. அன்னைக்கு என்கிட்ட சவால் விட்டு பேசுறா, இன்னைக்கு என்னடானா பயங்கரமா ஃபைட் பண்றா. இப்ப பார்த்தா பவ்யமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறா. இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆனா இவ கண்டிப்பா ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்கா. கூடிய சீக்கிரம் அவளோட உண்மையான முகம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறேன். பொன்னி, நாங்க பாட்டுக்கு எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்துட்டோம். உன்கிட்ட கேட்டதுக்கு நீ அப்ப அமைதியாவே நின்ன. ஆனா உன்னோட ரியாக்ஷனை பார்த்து நாங்களே உனக்கு சம்மதம் தானே ஒரு முடிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் நான் இப்ப உன்கிட்ட கேக்குறேன், உனக்கு ஓகே தானே? நீங்க போய் இதெல்லாம் என்கிட்ட கேட்கலாமாக்கா? உங்களுக்கு எது சரின்னு பட்டாலும் எனக்கு அது ஓகே தான்க்கா. அதானே, பொன்னி நம்ம வீட்டு பொண்ணு, என்னோட வளர்ப்பு. நம்ம பேச்சாவ தட்டவே மாட்டா. என்ன இருந்தாலும் இன்னொரு பொண்ணு கூட நிச்சயம் பண்ணியிருந்த பையனுக்கு நம்ம பொண்ணை பேசி முடிச்சது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அதனால இப்ப என்ன? அந்த பையனுக்கு வேற பொண்ணு கூட நிச்சயம் நடக்கிறதா தானே இருந்துச்சு. அது நடக்கலையே. அதோட இல்லாம இது நம்ம பொன்னியோட விருப்பத்தையும் அந்த பையனோட விருப்பத்தையும் கேட்டுட்டு தானே பண்ணோம். இதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? இத பாரு ரித்திகா, அந்த நிச்சயதார்த்தம் நடக்காம போனதே இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு தான். இத நாமளும் எதிர்பார்க்கல, அவங்க குடும்பமும் எதிர்பார்க்கல. சொல்ல போனா அவங்களுக்கு முன்னாடிய விட இப்பதான் ரொம்ப திருப்தியா இருக்கு. எல்லாம் ஏன் தப்புதோ. நான் ஒண்ணு பண்ண போனா அது வேற ஒன்னால நடந்து முடிஞ்சிருக்கு. ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்வீட் எடுங்க. தேங்க்ஸ் அண்ணி. அயலி, நீயும் ஸ்வீட் எடுத்துக்கோமா. சரிங்க அத்தை. என்னத்த வண்டி தடமாறுற மாதிரி தெரியுது? என்ன சொல்ற? பின்ன இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அயலி முகத்தை பார்க்கவே பிடிக்காது. இப்ப என்னமோ அக்கறையா ஸ்வீட் எல்லாம் சாப்பிட சொல்றீங்க. எல்லாம் காரணமாதான். பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கிறது எப்படிப்பட்ட வரன் தெரியுமா? இது அந்த அயலியால தான் நடந்துச்சு. அவகிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டா
அப்புறம் இந்த கல்யாணத்தையே நடக்க விடாம பண்ணிடுவா. அதனால பொன்னியோட கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ம்? ஆமா நீ இன்னைக்கு நீங்க எப்படி எல்லாம் ஃபைட் பண்ணீங்க தெரியுமா? ஆமா எலி, எப்படி உன்னால திடீர்னு அப்படி மாற முடிஞ்சது? பாக்குறதுக்கு சினிமால எல்லாம் வர ஃபைட் மாதிரியே இருந்துச்சு தெரியுமா? சும்மா அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. ஐயோ பொன்னி, நிஜமாவே எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நீங்களாம் தான் என்னென்னமோ சொல்றீங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மாவை அந்த ரவுடிங்க துரத்திட்டு போனாங்க. நான் பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அடேங்கப்பா, பெர்ஃபார்மன்ஸ் பின்றாளே. நான் எப்படி அத்தனை பேரை அடிப்பேன்? எங்க வீட்ல நான் கருப்பாம்பூச்சியை பார்த்தாலே பயந்து போய் ஓடுவேன். நீங்க வேணும்னா ரித்திகா கிட்ட கேளுங்க. நீங்க வேணும்னா ரித்திகா கிட்ட கேளுங்க. சரி, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்க எல்லாருமே எங்க கண்ணால நீ சண்டை போடுறத பாத்துட்டோம். அதனால இப்ப என்ன? அது நல்ல விஷயம் தானே?